வெற்றிலை துர்கா, லட்சுமி, சரஸ்வதி மூன்று தேவிகளின் ரூபமாகவே கருதப்படுகிறது. நுனியில் லட்சுமியும் நடுவில் வாணியும் காம்பில் துர்க்கையும் இடம்பெற்றிருப்பதால்தான் அனைத்து சுபகாரியங்களும் வெற்றிலை இல்லாமல் துவங்குவதில்லை. அனுமனுக்கு வெற்றிலை மாலை எனும் வெற்றிலை மாலையே அனுமனுடன் தொடர்புபடுத்த காரணம் உள்ளது. இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதையை கண்டுபிடிக்க ஆஞ்சநேயர் கிளம்பி சென்றாராம். அசோகவனத்தில் பலகட்ட போராட்டம், நீண்ட தேடுதலுக்கு பிறகு சீதையை அசோகவனத்தில் கண்டுபிடித்தார். சீதையை கண்ட ஆஞ்சநேயர் சோகத்திலிருந்த சீதா பிராட்டியிடம் ராமரின் நாமத்தை பாடியும் ஆடியும் மகிழ்வித்தார். ராமர் தந்த மோதிரத்தையும் சீதா தேவியிடம் வழங்கினார் ஆஞ்சநேயர். இதனால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற சீதாதேவி பணிந்து வணங்கி நிற்கும் ஆஞ்சநேயருக்கு அட்சதை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த நேரத்தில் அட்சதை பொருட்கள் தன்னிடம் இல்லாததால் அருகிலிருந்த வெற்றிலை கொடியிலிருந்து இலைகளை பறித்து ஆஞ்சநேயர் மீது தூவி ஆசீர்வதித்தாராம். பிறகு அந்த வெற்றிலைகளை மாலையாகவும் கட்டி அனுமனுக்கு போட்டு மகிழ்ந்தாராம். இதன் காரணமாகவே ஆஞ்சநேயருக்கு ராமநாமத்தை ஜபித்து வெற்றிலை மாலையை அணிவிக்கும்போது அளவு கடந்த நன்மை கிடைக்கும். அனுமனுக்கு படைக்கும் வெற்றிலை கூடுதல் சிறப்பு மிக்கதாகிறது. குறிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடக்கும், கடன் தொல்லை நீங்கி நல்ல வேலை கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும். ஆஞ்சநேயர் தவிர வேறு எந்த கடவுளுக்கும் வெற்றிலை மாலை சாற்றக்கூடாது. வெற்றிலை அனுமனுக்கு உகந்தது. காரணம், அதன் பெயரிலேயே வெற்றி இருப்பதால் வெற்றிலை அனுமானுக்கு சாற்றுவதில் கூட உரிய முறை உள்ளது. அந்த வகையில் வியாழன், சனி அல்லது அமாவாசை காலை எழுந்து நீராடிய பின் 3 வெற்றிலை மத்தியில் ஒரு பாக்கு வைத்து சுருட்டி 108 வெற்றிலையை ஆகஸ்ட் 1954 வைத்து மாலையாக தொகுத்து சாற்ற வேண்டும். வெற்றி மாலை தொடுக்கும்போது நரம்பில்லாத முன்பகுதி வெளியில் தெரியுமாறு மடித்து வாழை நார் போன்றவற்றை வைத்து மாலையாக தொடுக்க வேண்டுமாம். வெற்றிலையை எப்போதுமே தரையில் வைக்கக்கூடாது. வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கும்போது வெற்றிலையின் எண்ணிக்கை 2, 4, 6, 8 என்பதாக இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டுமாம். அதேபோல் வெற்றிலையுடன் வைக்கப்படும் பாக்கின் எண்ணிக்கையும் 1, 3, 5, 7 என ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டுமாம்.